ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நிஜமாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்கோழி பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த கருங்கோழி இப்போ தான் பிடிச்சோம் நாங்கள். ஸோ இது எப்படி வரும்னு தெரியாது, இது முன்னாடி இது நாங்கள் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் ட்ரை. இந்த கறி வந்து எப்படி இருக்கும், என்ன எப்படி வேகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய தெரியல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறோம் இது. ஸோ எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஃபைனலாக வந்து தம்பி வந்து கோழியை ஃபுல்லாக உரிச்சிட்டாரு பாருங்க. இப்போ வந்து ரெடியாக கட் பண்ணணும். ஓகே தம்பி, தேங்க்ஸ்ரா. ஓகேவா, அதை பக்காவாக கட் பண்ணி தந்துரு. உன் பேர்ண்ணா? முனிக்குமார். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி தந்துடுவார். அடுத்தது குக்கிங் ஆரம்பிக்க வேண்டியது தான். சீரக சம்பாரிசி இது ஃபுல்லாக ஆர்கானிக் சீரக சம்பாரிசி, நார்மல் சீரக சம்பாரிசி கிடையாது. இது வந்து 1.5 kg கருங்கோழி கட் பண்ணியாச்சு, பீசஸும் பண்ணியாச்சு. அது கலர்லாம் பாருங்கள், கலரும் பாருங்கள், ஃபுல் பிளாக்காக இருக்குது பாருங்கள். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதை பற்றியா நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸு பிரியாணிக்கு தேவையானது. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஆனியன், பச்சை மிளகா, ஒரு லெமன், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே பஸ், இப்போ வந்து பாத்திரத்தை வச்சு குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். டைமே இருக்குது, மழை வர மாதிரி இது. பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பட்டை, லவங்கம், இந்த மேட்டர்லாம் ஃபுல்லாக போட்டுடலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பிரியாணி ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரியல. அதுவும் நாட்டுக்கோழி கருங்கோழி வேறு ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா இதை கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அது அடி பிடிச்சிரும். ஆக்சுவலாக இப்போ மழை தூர ஆரம்பிச்சிச்சு. இப்போ குக்கிங் செய்ய முடியுமான்னு தெரியல, எப்படி ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். மழை வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி தான் பண்ணணும். ஸோ let's see. இடி சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து கொத்தமல்லி லைட்டாக போட்டாலே போதும். ஸோ நல்லா மசாலா, ஆனியனு, தக்காளி எல்லாம் மிக்ஸாக நல்லா கலரிக்குங்க. இது வதங்கிறதுக்கு ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள். இந்த மசாலா வந்து நல்லா நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். பியூர் மாதிரி ஆயிடுச்சு.
கொஞ்சம் கேஸ் நம்ம சிம்மில் வச்சே பண்ணலாம். நான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சீக்கிரம் ரொம்ப தீஞ்சிடும். அடுத்தது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போதும். நல்லவேளை இப்போ வந்து மழை நின்றுடுச்சு. பை காட் கேஸ் நான் எங்கே மழை வந்து கெடுத்துருமோன்னு பார்த்தேன். இப்போ மசாலா மற்ற எல்லா ஐட்டமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த கருங்கோழியோட பீஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கலரே எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பிளாக்காக. கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க இதை சாப்பிட்டவங்க. ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இன்னும் சாப்பிட்டதில்லை கருங்கோழி. இப்போ இந்த மசாலையிலே வந்து நல்லா வந்து இந்த கறி வந்து குக் ஆகணும். ஸோ அது நல்லா இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் குக் ஆகட்டும். நல்லா மசாலா கலர்லாம் இப்படி வந்துச்சு பாருங்கள். திரும்பி மழை வர ஆரம்பிச்சிச்சு. மழை தூர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நான் கூட தெரியல திரும்பியும். அப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். மழை கண்டிப்பாக வருமா வரதான்னு தெரியல. பட் ஏதோ நம்பிக்கையில் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வரக்கூடாது. மழை வந்துச்சுன்னா எல்லாமே காலி ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. திரும்பி மழை நின்றுச்சு. வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த அரிசி போடணும். ஸோ அதுக்கு நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போட போகிற அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி. ஆர்கானிக் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் போட போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது. ஸோ இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நிறைய பேர் பாஸ்மதியில் செய்வாங்க. ஆனால் இந்த சீரக சம்பாவில் நீங்கள் கண்டிப்பாக செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. அரிசியும் கறியும் நல்லா வேகணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சு வெயிட் பண்ணுவோம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ கலரி விட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிலே சமயம் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழியும் போது தான் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம மூடி போட்டுடலாம். நல்லா அப்போ தான் அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபேனாக கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக டம் போடுறது தான் கடைசி வேலை. ஸோ டம் போட்டாச்சு. ஸோ இந்த வெயிட்டுக்காக இந்த கல்லை நான் மேலே வைக்கிறேன். ஸோ அப்போ தான் நல்லா பக்காவாக டம் ஆகும். ஸோ இது மாதிரி ஏதாவது வெயிட் ப்ராடக்டை தூக்கி மேலே வச்சுருக்கேன். என்கிட்ட என் கல் இருந்தது, அதனால் கல் தூக்கி வச்சுருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபைனலாக வந்து டம்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ எப்படி வந்துக்குன்னு நம்ம திறந்து பார்த்துடலாம். லெக் பீஸ்லாம் இப்படி வந்துருக்கு பாருங்கள். ஸோ கறியும் வந்து ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்குது. நான் கலர் மாறும்னு நினச்சேன், மாறல.
ஸோ எனக்கு பயங்கரமாக பசி எடுத்துருக்கு. இப்போ கண்டிப்பாக சாப்பிட்றேன் உடனே. நான் முடியல. பேசுங்க பாரு. ஃபைனலாக இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே வாஸ், இப்போ ஃபைனலாக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு தெரில, இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் இது எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், இது நான் செஞ்சனால சொல்ல, நிஜமாக சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இப்போ நல்லா வரும்னு தெரியாது. இந்த லெக் பீஸோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த கருங்கோழி மற்ற நாட்டுக்கோழியுமே கிடையாது. இது டேஸ்ட்டு சத்தியமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி கறியும் வந்து பாருங்கள், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா அந்த ஒரு மீட்டியாக இருக்குது. சத்தியமாக செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கருங்கோழி. அதுவும் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றது நிஜமாகவே வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இடத்துல இந்த கருங்கோழி பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து லெஸ்லி விலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து நிறைய பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரெகுலராக வந்துன்னே இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது மாற்றணும், ஏதாவது செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். இல்லை ஏதாவது போடு.